மகாராஷ்டிராவில் சிவசேனாவை பொறுத்த வரைக்கும் 20 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 18 தொகுதியிலும், சரத்பவார் கட்சி 10 தொகுதியிலும் போட்டிடுறாங்க. கூடுதலாக இன்னொரு கட்சியுமே இந்தியா கூட்டணியில் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். பிரகாஷ் அம்பேத்கருடைய வஞ்சித் பகுஜன் அகாடி இந்த கட்சியும் இப்போ இந்தியா கூட்டணியில் இணைஞ்சிருக்கிறாங்க. இப்போ சிவசேனாவுக்கு ஒதுக்கப்பட்ட இந்த 20 தொகுதிகள் இருக்குல்ல, அதில் 2 தொகுதிகளை பிரகாஷ் அம்பேத்கர் தலைமையிலான கட்சிக்கு கொடுப்பதாக இந்தியா கூட்டணி என்பது முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஏன் இந்த பிரகாஷ் அம்பேத்கருடைய கட்சி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த கட்சியாக கருதப்படுது அப்படின்னா, 2019 தேர்தலில் இவங்க உவைசி கட்சியோடு சேர்ந்து கூட்டணியில் நின்று போட்டியிட்டாங்க. இப்படி கூட்டணி அமைச்சு 7.65% ஓட்டுகளை இவங்க வாங்கினாங்க. அது மட்டும் கிடையாது, 8 தொகுதியில் வெற்றி தோல்வியை தீர்மானிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த சுசில்குமார் சிண்டே இவருக்கும் வெற்றி பெற்ற பாஜகவுக்கும் இடையே உள்ள அந்த வாக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அதை இந்த பிரகாஷ் அம்பேத்கர் போட்டியிட்டு பிரிச்சிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த பிரகாஷ் அம்பேத்கர் ஒரு 8% வாக்குகளோடு இருக்கக்கூடிய இந்த கட்சி என்பது இந்தியா கூட்டணிக்கு இப்போ வந்திருப்பதனால கூடுதலாக ஒரு பலம் சேர்ந்திருக்கு இந்தியா கூட்டணிக்கு. சரி, இந்தியா கூட்டணியுடைய நிலவரம் என்பது இது. பாஜக கூட்டணியில் என்ன நடக்குது, மகாராஷ்டிராவில் அவங்க சீட் சரிங்க முடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த கூட்டணியில் மிகப்பெரிய பிரச்சனை வெடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் சென்ற முறை 25 தொகுதியில் போட்டிட்டாங்கன்னு சொன்னோம்ல, ஆனால் இந்த முறை 28 தொகுதியில் நாங்கள் போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி குறி அணிக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தானே, நாசிக், பால்கர், நார்த் ஈஸ்ட் மும்பை, சவுத் மும்பை போன்ற தொகுதிகள்லாம் எங்களுக்கு கட்டாயம் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பாஜக சொல்கிறாங்க. இந்த சவுத் மும்பைன்னு சொன்னல, இந்த தொகுதியில் சென்ற முறை காங்கிரஸ் வேட்பாளர் நின்றவர் பார்த்தீங்கன்னா மிலிண்ட் தியாரோ. இவர் தான் ராகுல் காந்தி யாத்திரை முதல்ல மணிப்பூரில் துவங்குச்சுல, அப்படி துவங்கும் போது அன்றைய தினமே போய் ஏக்நாத் சிண்டே அணியில் போய் சேர்ந்தவர். இப்போ ஏக்நாத் சிண்டே அணியில் இந்த தொகுதியில் இவர் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி கனவு கண்டுகிட்டு இருக்கும்போது, பாஜக இப்போ சவுத் மும்பையில் நாங்கள் தான் நிற்போம், எங்களுக்கு 28 தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ ஏக்நாத் சிண்டேவுக்கு எவ்வளோ ஒதுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி வரும்போது, ஏக்நாத் சிண்டேவுக்கு 5 முதல் 6 தொகுதியை மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பாஜக கை விரிச்சிருக்கிறாங்களாம். ஏன்னா ஏக்நாத் சிண்டே பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய அடினே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, மொத்த சிவசேனாவில் 18 எம்பிக்கள் இருக்காங்கன்னு சொன்னல, அந்த 18ல் 13 எம்பிக்கள் இப்போ ஏக்நாத் சிண்டே கூட தான் இருக்கிறாங்க. அப்போ 13 சீட்டு கொடுத்தாதான் சிட்டிங்காக இருக்கக்கூடிய 13 எம்பிக்களுக்குமே வாய்ப்பு என்பது கிடைக்கும். ஆனால் 5 முதல் 6 எம்பி தொகுதி மட்டும் தான் கொடுக்க முடியும்னு சொன்னதுனால கிட்டத்தட்ட ஒரு 6 முதல் 7 நபர்களுக்கு மீண்டும் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற சூழ்நிலை இப்போ ஏக்நாத் சிண்டே தரப்புக்கு உருவாகியிருக்கு. இது மிகப்பெரிய பிரச்சனையாக ஏக்நாத் சிண்டே கட்சிக்கு உருவாயிருக்கு. இது மட்டும் பிரச்சனை கிடையாது, ஏக்நாத் சிண்டேவுக்கு இன்னொரு தலைவலி வந்திருக்கு. சந்திரசூட் தலைமையிலான அமர்வு என்பது ஒரு கேஸை விசாரிக்க போகிறாங்கன்னு சொன்னல, அது என்ன அப்படின்னா, இந்த ஏக்நாத் சிண்டே தலைமையில் ஒரு 16 எம்எல்ஏக்கள் முதல்ல கட்சியை உடைச்சிக்கிட்டு பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இப்படி ஆதரவு கொடுக்கும்போது உத்தவ் தாக்கரே என்ன பண்ணுறாரு, இந்த 16 எம்எல்ஏக்களையும் நாங்கள் தகுதி நீக்கம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சபாநாயகருக்கு ஒரு கடிதத்தை கொடுத்து அவர் ஆர்டரை பாஸ் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் சபாநாயகரான ராகுல் நர்வேக்கர் இதை ஏற்றுக்கவே மாட்டேன்ட்டார். ஏற்றுக்கிறாம என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, வெறும் 16 எம்எல்ஏக்கள் மட்டுமே கொண்ட இந்த ஏக்நாத் சிண்டேவை சிவசேனாவாக அங்கீகாரம் பண்ணிட்டாரு இந்த சபாநாயகர். இதனால உத்தவ் தாக்கரே தரப்பு உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் தொடர்ந்தாங்க. அந்த கேஸ் என்பது மார்ச் 1 இன்றைக்கு தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வருவதறிஞ்சு. ஆனால் நிறைய கேஸுகள் பட்டியலிடப்பட்டதுனால மார்ச் 7ஆம் தேதிக்கு இந்த வழக்கை ஒத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் உத்தவ் தாக்கரேவுக்கு சார்பாக கபில் சிபல், மூத்த வழக்கறிஞரான கபில் சிபல் என்பவர் ஆஜராக இருக்கிறார். பொதுவாகவே ஒரு கட்சியிலிருந்து 16 எம்எல்ஏக்கள் போறாங்க அப்படின்னா அங்கே கட்சி தாவல் தடை சட்டத்தைப்படி நடவடிக்கை எடுத்திருக்கணும் சபாநாயகர். ஆனால் எடுக்காததுனால இன்னைக்கு ஏக்நாத் சிண்டே அரசே ஒரு சட்டவிரோத அரசு, இவர்கள் ஆட்சி அமைத்த முறையே தவறான முறை என்று உத்தவ் தாக்கரே தொடர்ந்த வழக்கு என்பது சந்திரசூட் தலைமையில் விசாரணைக்கு வருவதனால ஒட்டுமொத்த பாஜக கூட்டணியுமே பீதியில் இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இது ஏக்நாத் சிண்டே தரப்பு. சரி, அஜித் பவாருடைய கதைக்கு வருவோம். அஜித் பவார் கதையை பொறுத்த வரைக்கும் அவங்க 10 தொகுதி கேட்குறாங்க. அஜித் பவாரை பொறுத்த வரைக்கும் மொத்தமுள்ள எல்லா எம்பிக்களுமே இப்போ சரத்பவார் கிட்ட தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 10 தொகுதிலாம் தர முடியாது, வேணும்னா ஒரு 5 தொகுதி தர்றோம் அப்படின்னு சொல்லி பாஜக டீல் பேசிக்கிட்டு இருக்காங்களா. ஆக மொத்தத்தில் ஏக்நாத் சிண்டேக்கு ஒரு 5 தொகுதி, அஜித் பவாருக்கு ஒரு 5 தொகுதி அப்படின்னு சொல்லி 10 தொகுதியை கொடுத்துட்டு மீதி இருக்கிற எல்லா தொகுதியிலையுமே நம்ம நின்றலாம் அப்படின்னு சொல்லி பாஜக கணக்கு போடுது. இதனால பாஜக கூட்டணியில் ஒரு சலசலப்பு உருவாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம்.